சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மார்கழி மாதத்தின் 7ஆம் நாளான இன்று மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்திலிருந்து 7வது திருப்பதிகமான திருவெம்பாவையிலிருந்து 7வது திருப்பாடலை பாடி சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல மரர் ஒன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாயென்னா முன்னும் தீசேர் மழுகோப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோம் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். சிற்றம்பலம். உறங்கக்கூடிய பெண்ணை எழுப்ப வந்த பெண்கள் அவளின் துயில் நிலையை கொண்டு வருந்தி எழுப்பும் முகத்தானாக பாடிய திருப்பாடலாகும் 7வது திருப்பாடல். தாயே, உன் குணங்களில் இப்படியும் சில உள்ளவோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, பகல் பொழுதில் அந்த பெண் அப்படி பெருமானோட புகழை பாடி பேசி கசிந்து உருகி பெருமானே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பெண் எப்படி இருக்கிறாளாம், இப்போ அந்த பெருமானை மறந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருக்காளாம். அதனால் அவங்க அப்படி கேட்குறாங்க. அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் ஒன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். பெருமானுடைய அந்த புகழ் சொல்லுவதற்கு அரியனவாக இருக்கிறது. உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய். இருஞ்சீரான்னா பெரும் சிறப்பு கொண்டவன். யாருன்னா நம்மளுடைய பெருமான். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாயின்னு அந்த பெண்கள், அந்த உள்ளே உறங்கக்கூடிய பெண் என்ன செய்வாளாம், சிவச்சின்னங்களை பார்த்த உடனே சிவமாகவே பாவிப்பாளாம். அதுதான் நம்ம பெரியபுராண கருத்து. தான் நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை பார்க்கும் பொழுது சிவனடியாரை பார்த்தா சிவனை பார்த்ததாக பாவிப்பாங்க. அதான் அதை சொல்கிறாங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் சிவசிவா சிவசிவா என்று வாய் திறக்கக்கூடிய அந்த பெண். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இந்த தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்வதற்காக தென்னான்னு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மெழுகில் நெருப்பு சேர்ந்தா அழல் சேர்ந்தா எப்படி அந்த மெழுகு கரையுமோ அப்படி கரையக்கூடிய பெண்ணா அந்த பெண், உள்ளே உறங்கக்கூடிய பெண். அதான் தென்னா என்னா முன்னம். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தென்னான்னு ஆரம்பிக்கும் போதே தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். அந்த மெழுகில் தீ சேர்ந்தால் எப்படி கரையும், அதுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பெண்ணே, என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லாம் நீ சொல்லுவாயே. அந்த பெருமானை என்னெல்லாம் நீ சொல்லுவ. என்னானை, நானைன்னு அரசன், என் அமுது அப்படின்னு அமுதன், என் அரையன் என்றெல்லாமோ நீ என்னெல்லாம் சொல்லுவ. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுற நீ, வண்ணஞ்ச எதுவுமே அறியாத ஒரு பேதை பெண் போல துயின்று கொண்டிருக்கின்றாயே. வண்ணஞ்ச பேதையர் போல் வளா கிடத்தியால் நாங்கள் இதெல்லாம் நீ கேட்டும் இன்னும் உறங்கி கொண்டு இருக்கின்றாயே. என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லாம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படியெல்லாம் பெருமானோட புகழை சொல்கிறத கேட்டும் நீ என்ன பண்ணுற, துயின்று கொண்டு இருக்க. வண்ணஞ்ச பேதையர் போல் ஏதும் அறியாத ஒரு பேதை பெண் போல உறங்கி கொண்டிருக்கின்றாய். என்னே துயிலின் பரிசேலோ, அவனோட துயில் தான் என்னே துயிலே, இப்பேற்பட்ட உறக்கம் நீ உறங்குகின்றாய் அப்படின்னு சொல்லி
அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க. சின்னம் அப்படின்னு சொன்னாலே அடையாளம். நம்ம 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், நான் மறக்கினும் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்படி சொல்கிறது போல் நீ எப்பவும் சிவசிவ சிவசிவ என்று வாயை திறந்தாலே சொல்லக்கூடிய பெண்ணாய் ஆயிற்றே. நீ சிவ என்று ஒரு முறை கூறினாலே தீ சேர்ந்த மெழுகு ஒப்பாக இருக்கக்கூடிய பெண்ணாயிற்றே நீ. இன்று நாங்கள் என்னானை எண்ணறையன் இன்னமுது என்றெல்லாம் பலமுறை சொல்லியும் நீ இன்னும் வாளாக உறங்கி கொண்டிருக்கின்றாயே ஏன் அப்படின்னு சொல்லி இந்த வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் பெருமானுடைய அந்த தனிச்சிறப்பு தனித்தன்மையெல்லாம் கூறுகின்றோம். அப்பொழுதும் நீ ஒன்றும் செய்தாயில்லையே என்று கேட்கின்றார்கள். பேதை என்பது பெண்ணின் பருவத்தை குறிக்கவில்லை, அறிவற்ற தன்மையை குறிக்கிறது. பேதை பெண் போல, அறியாத ஒரு பெண் போல நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேட்பதாக இந்த 7வது திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது. மணிவாசக பெருந்தகை நமக்கு இந்த பெண்களை எழுப்பி இவர்களெல்லாம் பொய்கையிலே சென்று நீராடி அண்ணாமலை பெருமான் திருமுன்பு சென்று பொது விண்ணப்பமாக நல்ல மழை பெய்ய வேண்டும் என்றும் பயிர்கள் செழித்து மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்றும் சிறப்பு விண்ணப்பமாக தமக்கு சிவன் அடியார்களே கணவனாக வர வேண்டும் என்றும் வைப்பதாக இந்த திருவம்பாவை பாடல் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. நாம் இப்பொழுது 7வது திருப்பாடல் பொருளை நாம் சிறப்பாக சிந்தித்தோம். அடுத்து நாம் தொடர்ந்து நம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம்.